Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Pot to Plates Kitchen. நான் உங்க கிறிஸ்டி. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளா ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இத பண்றதுக்கு மெயினா உங்ககிட்ட ஒரே ஒரு கப் அரிசி மாவு மட்டும் இருந்தா போதும். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நல்ல காரசாரமா, நல்ல கிரன்ச்சியா இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி அளந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்க்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கப்பு இல்லைனா ஒரு சின்ன கிண்ணம் கூட எடுத்துக்கோங்க. அதிலே தான் நாம் அரிசி மாவும் அளந்து போடணும். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதிலே நீங்கள் கசூரி மேத்தி இருக்குது பார்த்தீங்களா, ட்ரைடு கசூரி மேத்தி போட்டுக்கலாம். அப்புறமா ஓமம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய், எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய், இதில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் அரிசி மாவை போட்டு கிளறணும். இப்போ இது கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி அளந்த அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவை அளந்து போட்டுக்கோங்க. தண்ணி 1 கப், அரிசி மாவு 1 கப், இதுதான் கரெக்டான அளவு. இப்போ அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அரிசி மாவு நான் நார்மல் ரெடிமேட் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணலாம், புழுங்கல் அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இடியாப்ப மாவு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ அடுப்பை மீடியமில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கட்டியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாவு கொஞ்சம் நமக்கு நல்லா வேகணும், அவ்வளோதான். மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் இது கை பொறுக்கிற அளவு சூடில் இப்போ இருக்குது. இப்போ இது கூட நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள் போட்டிருக்கேன். நீங்கள் கருப்பு எள் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா பிசையணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இப்போ நான் எப்படி பிசைகிறேன் அதே மாதிரி நல்லா அழுத்தி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக பிசைவோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. நீங்கள் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாயிரும், பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாவை நான் ஒரு 4 போர்ஷனாக பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சுட்டு அதிலேருந்து 1 மட்டும் எடுத்துகிட்டு மீதியை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுட்டேன். கண்டிப்பாக மீதி இருக்கிற மாவை மூடி வச்சுருங்க, இல்லைனா காஞ்சிரும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரே அளவில் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் இதை உருட்டும் போது உங்களுக்கு கையில் மாவு ஒட்டும் அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இது கொஞ்சம் கூட உங்கள் கையில் ஒட்டாது. அதனால் எண்ணெய் தேய்ச்சிட்டு உருட்டணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி அழகாக குட்டியாக உருட்டி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பின்னால் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையிலேருந்து ஒன்றை எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக, ரொம்ப அழுத்தாமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாக கிடைக்கும். ரொம்ப மெல்லிசாக நீங்கள் தட்டக்கூடாது. ரொம்ப மெல்லிசாக தட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொஃப்னு எழும்பி பூரி மாதிரி வராது, தட்டை மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஓரளவு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் நீங்கள் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நல்லா ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு குக்கி கட்டர் இல்லைனா ஏதாச்சும் உங்கள் வீட்டில் சின்ன மூடி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக ரவுண்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லவே இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரே சப்பாத்தியாக தேய்ச்சிட்டு நீங்கள் கத்தியை வச்சு நம்ம டைமண்ட் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம்.
இதை ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கண்டிப்பாக நல்லா சூடாக இருக்கணும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயில் மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க. ஒரு டைமில் ஒரு 7-8 போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெயில் போட்ட உடனேயுமே நல்லா அழகாக பானிபூரி மாதிரி புஃப்னு உப்பி எழும்பி வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய சிம்பிளான டீ டைம் ஸ்நாக் ரெசிபீஸ் வந்து நிறைய நம்மளோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நல்லா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா இதோட கலர் ஒன்று போல் லைட்டாக செவந்து வரணும். அதனால் இதை திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெயில் இருக்கிற அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் இதை வந்து நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக். இதை வந்து நீங்கள் நிறைய செஞ்சு வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ ஒரு பாட்டிலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைங்கிற நேரத்தில் நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.